அவரை வரவழைத்து என்னை வரவழைப்பார் கண்டாய். அப்படி இருக்க சமயத்திலே உன்னைத்தான் யார் கண்டா? உன் அண்ணனைத்தான் யார் கண்டா? இந்த சபையிலே பின்னமாக பேச வேண்டாம். நீ அப்புறம் செல்வீரையா? நீ அழைத்தால் நான் வருவதா? கொஞ்ச வழியை விட்டு பொருளாத வழியை சொல்றான். நான் நடக்கவா வந்தேன் சொல்றவா? நடக்கவா வந்தேன் உன்னை நாடிக தண்ணில் உண்டே. நடக்கவா வந்தேன் நான் நாடிக தண்ணில் உண்டை. நடக்கத்தான் வந்தேன் நான் நன்மையே கொண்டு போய் என் அண்ணன் உன்னை கொண்டு போய் விடுக்கவும். அந்த ராஜ வேந்தர்கள் நிறைந்த சபையிலே ராஜாக்கள் சூழ சபையிலே உன்னை கெடுக்க வந்தேன். வா வா வா. அப்படி வரவாவா என்று உழைக்கின்றாயே. இந்த பந்தயத்தில் விளையாடி கணவனை தொற்றார் அனைத்து தோற்றுவிட்டார் சொல்கின்றாயே. என்ன சொல்கின்றாய்? முந்தி முதலாக என் கணவனை வைத்து தோற்றுவிட்டு பிறகு ஒரு பெண்ணை வைத்து தோற்கலாகுமா? ஒரு பெண்ணு ராஜ்யசபைக்கு வரத்தாகுமா? ராஜ்யசபைக்கு ஆண்மகதான் வர வேண்டாம். நான் வருவதா என்று சொல்கிறாய். அப்படி தோற்றிருந்தாலும் இந்த 56 தேச குரு பெரியவன் இருக்கக்கூடிய இந்த சபாசபை என்று சொல்வார்கள். நாளிலே சாமதர் வேணும் என்று சொல்லக்கூடிய 4 வேதங்களை படித்து விட்டால் அந்த 4 வேதத்திலே அதர்வன வேதத்திலே என்ன இருக்குது? சபா சமிதி சொல்லக்கூடிய சபா என்றால் இந்த மக்கள் நிற்கக்கூடிய கூட்டம். சமிதி என்றாலே ஒரு பெரியோர்கள் பெரிய பெரிய தலைவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த சபா சபைக்கு ஒரு பெண் வரல் ஆகாது. அதனால வாய்க்கு வந்தபடி வாய் வார்த்தை பேச வேண்டாம். போ போ போ. அந்த